ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் ரங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ராகு கேது பயிற்சி பற்றி பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா? அதில் ராகு இப்பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கார். அடுத்த நவம்பர் மாதம் 2025 நவம்பர் மாதம் வரைக்கும் ராகு பூரட்டாதியில் தான் இருக்க போகிறார் ஃப்ரெண்ட்ஸ். நவம்பர் மாதத்துக்கு அப்புறம் தான் ராகு சதய நட்சத்திரத்துக்கு போக போகிறார். அது வரைக்கும் பூரட்டாதியில் இருக்கிற ராகு மற்ற நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பூரட்டாதியில் இருக்கிற ராகு என்ன செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது விசாக நட்சத்திரம் அப்படின்றது குருவுடைய நட்சத்திரம். அந்த பூரட்டாதியில் இருக்கிற ராகு இந்த குருவுடைய நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குரு அப்படின்றது எப்போவுமே கௌரவம் பார்க்கக்கூடிய ஒரு கிரகம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? குருவுக்கு என்ன ஒரு விஷயமாக இருந்தாலும் அது அவரோட கௌரவம் பாதிக்கப்படாமல் இருக்கணும் அப்படின்னா நினைப்பார். அதே போல் ராகு அப்படின்னா பிரம்மாண்ட விஷயங்களை தான் ராகு செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைப்பார் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது இந்த குரு ராகு காம்பினேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லா விஷயத்துலேயும் அவங்க ஒரு கெத்தானவங்களாக இருக்கணும் அப்படின்னு தான் இந்த நேரத்தில் இந்த விசாக நட்சத்திரக்காரர்கள் இருப்பாங்க. சும்மாவே இதில் ராகு இவங்களுக்கு கிட்டத்தட்ட லக்னாதிபதி மாதிரியே வர்றதுனால இவங்களுக்கு அவங்க ரொம்ப கெத்தாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கும். எல்லா விஷயங்களிலுமே அவங்க அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இப்போது திருமணம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். திருமணம் இவங்களுக்கு பார்க்குறாங்க. இவங்க ஒரு பொண்ணாக இருக்காங்க அப்படின்னா மாப்பிள்ளை வீட்டில் இருந்து எல்லா விஷயங்களும் அவங்க தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அதாவது தன்னை ஒரு ராணி மாதிரி கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. இவங்க ஊரில் திருமணம் பண்ணி தான் அவங்க ஊருக்கு கூட்டிகிட்டு போகணும், இவங்க அங்கே போக மாட்டாங்க அப்படி அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. அதே போல் ஒரு தடவையும் அந்த பையன் வரணும், அவங்க பேரண்ட்ஸ் வரணும் இந்த பொண்ணை பார்த்துட்டு போகிறதுக்கு. அந்த மாதிரி இவங்க யாரும் அங்கே போக மாட்டாங்க, அவங்க தான் எல்லாமே இவங்களுக்கு பண்ணணும். அப்படியே அவங்கள ஒரு ராணி மாதிரி அந்த பொண்ணு ஃபீல் பண்ணிப்பாங்க. அது மாதிரி திருமணம் அப்படிங்கிறது அவங்க ரொம்ப கெத்தாக ஃபீல் பண்ணி தான் நடத்துவாங்க. குழந்தை அப்படின்ற விஷயத்துக்கெல்லாம் வரும்போது கன்சீவ் ஆகிட்டாங்க அப்படின்னா தன்னை அப்படியே ஒரு பெரிய அளவில் திங்க் பண்ணிட்டு தான் வயிற்றுக்குள்ளே ஒரு கடவுளே வளர்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணிக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் சத்தம் போடாதீங்க, யாரும் பலமாக பேசாதீங்க, குழந்தை பயப்படும் அப்படின்னு இப்படி வைத்து பிடிச்சி உட்காந்துக்குவாங்க. அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப அந்த குழந்தைய பாதுகாப்பாக வச்சு அந்த குழந்தைய அழகாக பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அவங்களுக்கு குழந்தையும் கடவுளும் நல்ல அழகான நல்ல புத்திசாலித்தனமான குழந்தைய தான் கொடுப்பாரு ஃப்ரெண்ட்ஸ். குடும்பத்துக்குள்ளே ஏதாவது பிரச்சனைகளெல்லாம் இருக்குது அப்படின்னா, அதாவது பெரியவங்களை இவங்க ஆண்களானாலும் சரி, அதாவது விசாக நட்சத்திர ஆண்களானாலும் சரி பெண்களானாலும் சரி, குடும்பத்தாரில் இருக்கிற மூத்தவங்களை ரொம்ப ரொம்ப மதித்து மரியாதையாக நடத்துவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னே தெரியாது, அவங்களே கொஞ்சம் ஆச்சரியப்படுவாங்க. போகிறேன்னா போயிட்டு வரேன்னு கூட சொல்லாமல் போவான். இப்போ என்னடா அப்பா போயிட்டு வரேன்ப்பா, தாத்தா போயிட்டு வரேன்னு நின்று சொல்லிட்டு போகிறானே, என்னாச்சு இவனுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க யோசிப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரியவங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் இப்போது அந்த ஜாதகர்களுக்கு தோணும். பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி அப்படியே சத்தம் இல்லாமல் ஃபோன் பேசிகிட்டே போவாங்க. இப்போ என்னென்னா போய் அம்மா கிட்ட பாட்டி கிட்ட அப்பா கிட்ட எல்லாம் போயிட்டு வரேங்கப்பா, வெளியே கிளம்புறேன், இந்த மாதிரி இங்கே போகிறேன், உங்களுக்கு ஏதாவது வேணுமா அப்படியெல்லாம் கேட்டுட்டு போவாங்க. ஓகேங்களா? ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு திடீர்னு அவங்க மேலே ரொம்ப ரொம்ப வயதானவர்கள் மேலே ரொம்ப ரொம்ப மரியாதை இளையவர்களுக்கு தோணும் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கணவர் மனைவிக்குள்ளே எந்த வித சண்டையோ சச்சரவுகளோ எதுவுமே இல்லாமல், அதாவது சத்தமே இல்லாமல் இருப்பாங்க. கொஞ்சம் ஏதாவது கோவமே வந்தால் கூட அமைதியாக தான் மனைவி கிட்ட பேசுறது, இல்லை அவங்கள ஏதாவது கேட்குறதுனா கூட அமைதியாக கேட்பாங்க. பக்கத்து ரூமில் அப்பா அம்மா கூட அவங்க பேசிக்கிறது காதே கேட்காது. அந்த மாதிரி ரொம்ப அமைதியாக கேட்பாங்க. பெண்களும் அப்படி தான் சத்தம் போட்டெல்லாம் பேசிகிட்டு இருந்த பெண்களாக இருந்தால் கூட இந்த நேரத்தில் கணவர் மேலே ஒரு கோபம் வரும்போது அது ரொம்ப ரொம்ப அமைதியாக தான் வெளிப்படுத்துவாங்க. வெளியே யாருக்குமே தெரியாது. ஏன்னா
விசாக நட்சத்திர பெண்களாக அவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்க கணவர் மேலே ரொம்ப ரொம்ப அமைதியாக தான் வெளியே ஒரு கௌரவம் பார்ப்பாங்க. சண்டை போடுறதுல கூட ஒரு கௌரவம் பார்த்து பெருசாக சத்தம் இல்லாமல் மனசுக்குள்ளேயே கொஞ்சம் முணங்கிட்டே திட்டிக்குவாங்களோ தவிர அந்த வார்த்தைகள் பெருசாக வெளிப்படாது ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் சுவாதி நட்சத்திர ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த நேரத்தில் குழந்தைகளை ரொம்ப நல்லா ட்ரீட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. அந்த குழந்தைங்க வந்து நல்லா படிச்சுட்டு வரணும், அவங்களோட மார்க்கை பையன் எப்படி படிக்கிறான் அப்படின்னு கேட்டால் எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லணும் அப்படி நினைப்பாங்க. அதனால் அவங்கள கொஞ்சம் நல்லா படிங்க அப்படின்னு சொல்லி அவங்கள ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி இந்த நேரத்தில் அந்த குழந்தைகள் மூலம் கூட அவங்களுக்கு கௌரவம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. அதுவே குழந்தைங்க விசாக நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் அவங்களுக்கே தோணும் கிளாஸில் நம்ம ஃபஸ்ட்டாக வரணும், நம்மளை டீச்சர் திட்டாமல் இருக்கிறதுக்கு நம்ம கரெக்டாக ஹோம் ஒர்க்ஸ் எல்லாம் எழுதிட்டு போயிடணும், அந்த மாதிரி சரியாக நடந்துட்டு நம்ம ஒரு மரியாதையை சம்பாரிச்சுக்கணும் அப்படின்னு பெரிய பசங்க ஒரு 20 வயசு பசங்க பெண்களாக இருந்தாங்க அப்படின்னா கூட அவங்களும் எந்தவித தவறுகளும் இல்லாமல் நம்ம வெளிப்படுத்துறது ரொம்ப சிறப்பாக வெளிப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல குவாலிட்டி. இந்த நேரத்தில் இது பழகிட்டு அதை பிடிச்சி போனால் அதே மாதிரி வாழ்க்கை முழுக்க இருக்க ட்ரை பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது. ஓகேங்களா, அவங்களுக்கு நேரம் மிக சிறப்பாக இருக்கிறதுனால அவங்க எங்கே கிளம்பி போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி இடங்களுக்கு தான் கிளம்பி போவாங்க. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அமெரிக்காவிலேருந்து நிறைய பேர்த்த வெளியே அனுப்ப பார்த்துட்ருக்காங்க இல்லைங்களா. அந்த மாதிரி எடுத்து அவங்க சூஸ் பண்ணவே மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, எதுக்கு அங்கே போனோம், நாளைக்கு அவன் திருப்பி அனுப்பிட்டானா என்ன பண்ணுறது, அதனால் போகிறதே நம்மளை யார் வச்சுப்பாங்களோ அந்த இடத்துக்கு போய்க்கலாம். நமக்கு விசா கொடுக்குறக்கு யார் தயாராக இருக்காங்களோ அந்த மாதிரி நாடுகளுக்கு போய்க்கலாம். அந்த மாதிரி நாடுகளில் இருக்கிற காலேஜஸில் போய் படிக்கலாம் அப்படி தான் நினைப்பாங்களோ தவிர வேலைக்கும் அதே மாதிரி தான் போவாங்க. அதே போல் கம்பெனியிலேருந்து நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் உடனே அந்த ஆஃபரை ஒத்துட்டு சரின்னு கிளம்பிடுவாங்க. அந்த மாதிரி கௌரவமாக அவங்களுக்கு அது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அதே போல் இந்த சுற்றி பார்க்க போகிறாங்க பார்த்தீங்களா, நாங்கள் ஃபாரினெல்லாம் போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிக்குவாங்கல்ல, அவங்க வந்து இந்த வருஷமும் ஒன்று போயிடலாம். ஏன்னா இந்த வருஷம் போகலையான்னு எல்லோரும் கேட்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க, ரிலேட்டிவ்ஸ் கேட்பாங்க. அதனால் இந்த வருஷம் நான் வந்து தாய்லாந்து போயிட்டு வந்தேன், நான் வந்து பர்மா போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிக்கலான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பெரிய ரொம்ப செலவாகிற நாடுகளுக்கு கூட போகாமல் கொஞ்சம் சின்ன பட்ஜெட்லேயே போயிட்டு வர முடியுமான்னு பார்த்து அதுவும் ஒரு வெளிநாடாக கன்சிடர் பண்ணிக்கலான்னு போயிட்டு வந்துடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி கௌரவத்துக்காக போகிறவங்களும் போவாங்க, தேவைக்காக போகிறவங்களும் போவாங்க. ஆனால் தேவைக்காக போகிறவங்க அந்த இடத்துலேருந்து நம்ம திரும்பியெல்லாம் வந்துடக்கூடாது, அது யார் அங்கே நம்மளை நல்லா வச்சுக்க போகிறாங்களோ அந்த இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு வந்துடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி கௌரவமாக வெளிநாடு போகிறது அப்படிங்கிற விஷயமும் நடக்கும். இது எல்லாமே மிக சிறப்பாக இருக்குது. விசாக நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப கௌரவம் பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்கன்னு சொல்கிறீங்களே, அப்போ தொழிலெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழிலும் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா போகும். ஏன்னா கவனமாக நடந்துப்பாங்க. தனக்கு வந்து எந்த ஒரு சரிவும் ஏற்பட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ரொம்ப அவங்க கவனமாக நடந்துக்குவாங்க. ஆனால் ஒரே ஒரு தப்பு தான் பண்ணுவாங்க. அதாவது கொஞ்சம் கௌரவம் அப்படிங்கிற பேருக்காக இவங்களுக்கு சரியாக கரெக்டாக பணம்லாம் அனுப்பாமல் வெறும் வேலையை மட்டுமே இவங்கக்கிட்ட இருந்து வாங்கிக்கக்கூடியவங்களையெல்லாம் கொஞ்சம் தள்ளி வைப்பாங்க. இவங்க பணம் அனுப்பலைல்ல, நான் மட்டும் ஏன் வேலையை அனுப்பணும், அந்த மாதிரி கொஞ்சம் கௌரவம் பார்த்து சில விஷயங்களை இழக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். ஏன்னா இவங்க அனுப்பாமல் விட்டுறாங்க, ஒரு பொருளை இவங்க அனுப்பி வைக்கல, பணம் வரலன்னு சொல்லி இவங்க அனுப்பலை அப்படின்னா அவங்க வந்து இவங்களை விட்டுட்டு வேறு வியாபாரிகளை நாடி போகிறக்கான வாய்ப்புகள் வந்துடும். அதனால் கஸ்டமர்ஸை இழக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும். அதனால் அந்த மாதிரி கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். நம்ம கௌரவமாகவும் இருக்கணும், வேலையையும் வாய்ப்புகளையும் இழந்துடக்கூடாது. அதே போல் தான் தொழிலையும் அதே மாதிரி கொஞ்சம் கௌரவம் பார்த்து வேலை கரெக்டாக வந்து வேலை செய்யாத ஆட்களையெல்லாம் நிறுத்துறது, அதன் மூலமாக நல்லா அந்த நேரத்தில் தான் கொஞ்சம் அவங்களுக்கும் ஏதோ பிரச்சனைகள் இருந்து செய்யாமல் இருப்பாங்க. ஆனால் பல காலமும் நம்மக்கிட்ட இருந்தவங்களாக இருப்பாங்க. அப்போ அந்த நன்றி உணர்வோடு அவங்கள நம்ம வச்சுக்கணும் இல்லைங்களா. அதுலையெல்லாம் எந்தவித தவறுகளையும் செஞ்சிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் வேலை செய்கிற இடத்துலையும், இப்போது ஒரு இடத்துக்கு வேலைக்கு தான் போகிறீங்க அப்படின்னா அங்கே வந்து நீங்கள் யாரை வேணாலும் இருக்கலாம். ஆனால் அவங்க திடீர்னு கொஞ்சம் டீ ஆர்டர் பண்ணுங்கள், டீ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டா உடனே ஐயோ எப்படி என்ன இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு வருத்தப்படாமல் வேலையில் இதுவும் ஒரு வேலை தான் எனக்கு அப்படின்னு சொல்லி போயே கூட வாங்கிட்டு வந்து கொடுக்குற அளவுக்கு நம்மளை வந்து நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு நிரந்தரமான வேலைகள் இருக்கும். கௌரவம் பார்த்துட்டு நான்லாம் சொல்ல மாட்டேன், நான்லாம் போக மாட்டேன் அப்படின்னு இருந்தால்
அந்த வேலையை நம்ம தவற விடக்கூடிய விஷயங்களும் நடக்கலாம். அதனால் ரொம்ப கவனமாக வேலையில் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இது வந்து அடுத்தவங்க நம்மளை கெடுக்க மாட்டாங்க, அடுத்தவங்க வந்து இது நம்மளை கெடுக்கிறது இல்லை, அடுத்தவங்க ஏதோ பிரச்சனை பண்ணி அதனால் நம்ம பாதிக்கப்படுறது இல்லை, நம்மளே நம்மளை வந்து பாதிப்புக்கு உள்ளாக்கிக்கிறது தான் இந்த கௌரவம் அப்படின்ற விஷயம். அதே போல் இப்போ பதவி உயர்வு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா குருவுடைய காலகட்டம், குரு ராகு அப்படிங்கிற ரெண்டுமே பிரம்மாண்டமான விஷயங்கள். அந்த விஷயங்கள் உங்களுக்கு ஒன்றா நடக்கும்போது உங்களுக்கு பதவி உயர்வுகள் கட்டாயம் கிடைக்கும். அடுத்து கடன் எப்படி இருக்கும், கடன் பிரச்சனை எனக்கு இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கடன் பிரச்சனை இருக்கவே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ராகு குருவுடைய நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை செய்கிறாரு இல்லைங்களா. குருவுடைய நட்சத்திரக்காரர்கள் எப்படி இருக்காங்கன்னா கௌரவத்தை பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்போது 1ஆம் வட்டியை 31ஆம் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுவாங்க. அதனால் அவங்க கடன்காரர்கள் இவங்களை வந்து ஏதோ ஒரு சங்கடப்படுத்துகிற மாதிரி இவங்க நடந்துக்கவே மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் இவங்களுக்கு வர வேண்டிய எக்ஸ்ட்ரா வெளியிருந்து ஏதாவது வாடகை வருமானங்கள் இல்லது சிட்டு தொகைகள் அந்த மாதிரியெல்லாம் ஏதாவது வர வேண்டி இருந்ததுன்னா அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் சிறப்பாக எந்தவித சிரமங்களும் இல்லாமல் வந்து சேர்ந்துடும். அதே போல் வழக்குகள்லேயும் வெற்றி அப்படிங்கிற விஷயங்கள் வருதோ இல்லையோ கண்டிப்பாக தோல்வி அப்படின்றது வரவே வராது ஃப்ரெண்ட்ஸ். பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு சில கௌரவ விஷயங்களை தரக்கூடிய ராகு சிறப்பாகவே வந்து இவங்களுக்கு எந்தவித சிரமங்களையும் கொடுக்காம இந்த நேரம் கடந்து போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.